சீதையின் பரிசை நொறுக்கி எறிந்தவர். சீதாராமரின் தீவிர பக்தர். சீதையை இலங்கையிலிருந்து மீட்க பெரும்பங்கு வைத்தவர் யாரென கேட்டால் குழந்தையும் சொல்லும் அனுமன் என்று. தன்னை மீட்க உதவிய அனைவருக்கும் ராமர் பட்டாபிஷேகத்தின் போது பரிசுகளை வழங்கினாள் சீதா. அனுமனுக்கு ஒரு ரத்தின மணிமாலையை பரிசளித்தாள். அது சாதாரண மாலை அல்ல, வருணனால் ராவணனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. அதை ராவணனின் தம்பி விபீஷணர் சீதைக்கு பரிசாக கொடுத்தார். அதை அனுமனுக்கு பரிசாக கொடுத்தாள் சீதா. அதை கையில் வாங்கினார் அனுமன். ஒவ்வொரு மணியாக ஆய்வு செய்து பார்த்தார். திருப்பி திருப்பி கவனமாக ஆராய்ந்தார். அவ்வளவுதான், வந்ததே கோபம். ஒவ்வொரு மணியாக நொறுக்கி அறிந்தார். சிலவற்றை வாயில் போட்டு பற்களால் கடித்து நொறுக்கினார். இதை பார்த்த சபையினர் அதிர்ச்சிக்குள்ளாயினர். சீதையின் கையால் பரிசு பெறுவது எவ்வளவு பாக்கியம்! பூஜைக்குரிய அந்த பரிசை இப்படி செய்து விட்டானே இந்த வானரன் என குதித்தனர். புத்திசாலியான அனுமன் இப்படி செய்வார் என சற்றும் எதிர்பார்க்காத விபீஷணர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அழகான ஒரு மாலையை இந்த வானரன் நொறுக்கிவிட்டான் என தனக்குள் சொல்லிக்கொண்டார். மற்ற அரசர்களுக்கும் அனுமனிடம் கேள்வி கேட்க துணிவில்லை. இருந்தாலும் அவர்களது முகத்தில் பெரும் அதிருப்தி தென்பட்டது. அனுமனிடம், சீதா பிராட்டி தந்த பரிசை ஏன் அளித்தீர்? நீர் பிராட்டியை அவமதித்து விட்டீர். இதற்கு நேர் விளக்கம் தந்தே தீர வேண்டும் என ஒரு சிற்றரசர் மட்டும் தைரியமாக கேட்டார். அவரிடம், நான் இந்த கற்களில் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என சுற்றி சுற்றி ஆய்வு செய்து பார்த்தேன். கடுகளவில் கூட அது பொறிக்கப்படவில்லை. ராமநாமம் இல்லாத பொருளால் எனக்கென்ன பயன்? எனவே அதை நொறுக்கிவிட்டேன் என்றார் அனுமன். அனுமனின் பக்தியைக் கண்டு செழித்து போன ராமன், ஆஞ்சநேயா, உனக்கு தர தகுதியான பரிசு என்னிடம் ஏதுமில்லை. எனவே என்னையே பரிசாக பெற்றுக்கொள் என்றவாறே அனுமனின் கைகளில் படுத்தார். இந்த காட்சியைக் கண்டு சிலிர்த்து நின்றனர் அவையோர். அனுமனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது.